தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் இன்று காலை பெரும் பரபரப்பு. பிரபல டிவி நடிகை தீபாவின் தந்தையும் காங்கிரஸ் வட்டார தலைவருமான புலவர் கணேசன் 72 மர்ம கும்பலால் நடுரோட்டில் அரிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்டார். முத்தையாபுரம் பஜாரில் உள்ள டீ கடை ஒன்றில் புலவர் கணேசன் காலையில் டீ குடித்துக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் திடீரென அரிவாளுடன் பாய்ந்து இந்த கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளனர். அருகில் இருந்தவர்கள் சத்தம் போட்டுக்கொண்டு தடுக்க முயன்றதால் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடியது. முத்தையாபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் தர்மகர்த்தாவான புலவர் கணேசன் கோவில் அருகே பெருந்தலைவர் காமராஜர் சிலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். சிலை அமைப்பது மற்றும் கோவில் நிர்வாகம் தொடர்பாக நிலவி வந்த முன்விரோதம் காரணமாக இந்த கொலை முயற்சி நடந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தலை மற்றும் உடலில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய கணேசன் மீட்கப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராஜ், கார்த்திக், இசக்கி ஆகிய 3 வாலிபர்களை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் இன்று காலை பெரும் பரபரப்பு. பிரபல டிவி நடிகை தீபாவின் தந்தையும் காங்கிரஸ் வட்டார தலைவருமான புலவர் கணேசன் 72 மர்ம கும்பலால் நடுரோட்டில் அரிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்டார். முத்தையாபுரம் பஜாரில் உள்ள டீ கடை ஒன்றில் புலவர் கணேசன் காலையில் டீ குடித்துக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் திடீரென அரிவாளுடன் பாய்ந்து இந்த கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளனர். அருகில் இருந்தவர்கள் சத்தம் போட்டுக்கொண்டு தடுக்க முயன்றதால் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடியது. முத்தையாபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் தர்மகர்த்தாவான புலவர் கணேசன் கோவில் அருகே பெருந்தலைவர் காமராஜர் சிலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். சிலை அமைப்பது மற்றும் கோவில் நிர்வாகம் தொடர்பாக நிலவி வந்த முன்விரோதம் காரணமாக இந்த கொலை முயற்சி நடந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தலை மற்றும் உடலில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய கணேசன் மீட்கப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராஜ், கார்த்திக், இசக்கி ஆகிய 3 வாலிபர்களை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.